சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி இபிஎஸ் ஓய்வூதிய உயர்வு குறித்து மத்திய அரசின் முக்கிய அறிவிப்பு. செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இபிஎஃப் உறுப்பினர்களுக்கு ஒரு முக்கிய செய்தி வெளியாகி உள்ளது. ஊழியர் ஓய்வூதிய திட்டம் அதாவது இபிஎஸ் மூலம் வழங்கப்படும் குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை உயர்த்த வேண்டும் என கோரிக்கைகள் நீண்ட காலமாக வந்து கொண்டு இருக்கின்றன. மேலும் இது குறித்து நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு தனது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தியுள்ளது. தனியார் துறை ஊழியர்கள் தங்கள் மாத ஊதியத்தில் 12% பங்கினை இபிஎஃப் கணக்கில் செலுத்துகின்றனர். அதே அளவு தொகையை நிறுவனமும் செலுத்துகிறது. இதில் 8.33% இபிஎஸ்க்கு அதாவது ஓய்வூதிய நிதி செல்கிறது. மீதம் இபிஎஃப்க்கு சேர்க்கப்படுகிறது. இபிஎஸ் என்பது ஓய்வுக்கு பின் மாதந்தோறும் ஓய்வூதியத்தை வழங்கும் திட்டமாகும். தற்போது இபிஎஸ் வழியாக வழங்கப்படும் குறைந்தபட்ச மாத ஓய்வூதியம் ரூ.1000 உள்ளது. இது தொடர்பாக நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பப்பட்ட போது மத்திய நிதி அமைச்சகம் பதிலளித்தது. இபிஎஸ் நிதியில் உள்ள பற்றாக்குறையால் ரூ.1000 ரூ.7500 குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை உயர்த்த அரசாங்கம் எந்த திட்டமும் கொண்டில்லை என தெரிவித்துள்ளது. மக்களவையில் எழுத்துப்பூர்வமாக அளித்த பதிலில் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு துறை இணை அமைச்சர் ஷோபா காந்தராஜே கூறியதாவது, இபிஎஸ் என்பது வரையறுக்கப்பட்ட பங்களிப்பு, வரையறுக்கப்பட்ட நன்மை திட்டம். நிறுவனங்கள் ஊதியத்தின் 8.33% பங்களிப்பு செலுத்துகின்றன. மத்திய அரசு மாதத்திற்கு 15,000 வரை உள்ள ஊதியத்தில் 1.16% பங்களிப்பை அதாவது பட்ஜெட் சப்போர்ட் வழங்குகிறது. இபிஎஸ் நிதியில் இருக்கும் தொகை மற்றும் பங்களிப்பின் அடிப்படையில் மட்டுமே ஓய்வூதியம் வழங்கப்படும். அதாவது அரசாங்கம் தற்போது இபிஎஸ் ஓய்வூதியத்தை உயர்த்த வாய்ப்பில்லை என்பதும் தெளிவாகிறது. இருப்பினும் அரசு மாதத்திற்கு குறைந்தபட்சமாக ரூ.1000 ஓய்வூதியத்தை வழங்கி வருகிறது. மேலும் இபிஎஃப் மற்றும் இபிஎஸ் பங்களிப்புகளின் விவரம்: பணியாளர் 12% இபிஎஃப் அதாவது ஓய்வூதிய சேமிப்பு வட்டியுடன் மொத்தம் கிடைக்கும். நிறுவனம் 3.67% அதாவது இபிஎஃப் ஓய்வூதிய சேமிப்பு வட்டியுடன். நிறுவனம் 8.33% அதாவது இபிஎஸ் ஓய்வுக்கு பிறகு மாதாந்திர ஓய்வூதியம். மேலும் இதன் மூலம் இபிஎஃப் ஓய்வூதிய சேமிப்பை வட்டியுடன் மொத்தமாக வழங்கும் போது இபிஎஸ் வாழ்நாள் முழுவதும் மாதாந்திர ஓய்வூதியமாக கிடைக்கிறது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.